தமிழகம் தமிழகம் விஜய் விஜயன அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கமலஹாசன் அவர்கள், பிரபாஸ் அவர்கள்னு ஏகப்பட்ட பேர் நடிக்கிற படம் தாங்க கல்கி. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அட்டகாசமா இருக்குங்க. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சுதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லெவல்ல இந்த படத்தோட ட்ரெய்லரை பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இதோட பேர் வந்து கல்கி 2898 ஏடி. ஸோ இப்படி தான் டைட்டில் வச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கு. ஸோ படமும் நினைக்கிறத விட பயங்கரமா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காட்டின விதம் அப்படி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம் வாங்க. இது ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காட்டுறாங்க. மற்ற இடங்களை விட இந்த இடம் வந்து சும்மா பயங்கரமா இருக்கு. காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்ற இடங்களை பார்க்கும்போது பாலைவனம் மாதிரி இருக்கு. ஸோ டெக்னாலஜிகளும் சரி, வளங்களும் சரி உள்ள நாடா இந்த நாடு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, மத்த நாட்டுல இருக்க மொத்த நிலத்தோட நீரும் அப்படியே உறிஞ்சு எடுத்து இந்த இடத்த மட்டும் பச்சை பசேல்னு வச்சிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மத்த நாடு செழிப்பா இருக்கிறத விட, தான் நாடு செழிப்பா இருக்கணும், எல்லாரும் தனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளு ஒருத்தர் இருக்காப்புல. பயங்கரமான வில்லன காட்டியிருக்காங்க. ஸோ அவர பத்தி படத்தோட அதாவது இதோட கிளைமேக்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. ஸோ அவர அடையாளமே கண்டுபிடிக்க முடியலங்க. இவர் தான் வில்லனா? இல்ல இவர் யாருன்றத ஒரு கொஸ்டின் மார்க்கா குடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான வில்லனா ஒருத்தர குடுத்துருக்காங்க. ஸோ வில்லன் சொல்ல முடியாது. இவரும் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். பூமிய பாதுகாக்க அவதரித்தவர் அந்த மாரி அவருக்கு அவரே நினைத்து இருக்காரு. ஸோ இவரு எந்த மாரி வரப்போறாரு அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுவும் பயங்கரமா காட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள காட்டும்போதே இருக்கு பாருங்க. ஒரு சின்ன பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து, "நீங்க மட்டும் அங்க இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற. ஸோ நீங்க நெறைய பேர காப்பாத்திருக்கலாம்" அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான். பட் ஆனா நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து, "நான் காப்பாத்த வேண்டியது ஒருத்தர மட்டும் தான்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தீபிகா படுகோனேயே காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. பட் அதுக்கு அப்பா யாருன்னு தாங்க தெரியல. அது என் மண்டைக்குள்ள போட்டு ஊறிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த தீபிகா படுகோனேக்கு யாரு அப்பாவா இருந்திருப்பாங்க? அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது, அதுவும் ஷாக்கிங்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அத தொடர்ந்து நம்ம தீபிகா படுகோனேய பிடிக்கிறதுக்கு சில வில்லங்க கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம வில்லங்களுக்கும் விஷயம் தெரியுது. இது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுடைய இதுல வந்து ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் எப்பயுமே நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் தனியா தாங்க வச்சிருப்பாரு. ஆனா, இந்த பிரச்சனை பெருசாகப்போது, வில்லனுங்க கண்டிப்பா தேடி வருவானுங்க அப்படின்றதுக்காக நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் அந்த ஸ்டோன எடுத்து நெத்தியில வைக்கும்போது, பிரச்சனையே ஆரம்பிக்குதுங்க. எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்ப பவர் எப்படி வந்ததுன்னு சொல்லி வில்லனுங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரிய வருது, நம்ம பெரிய சிக்கல்ல சிக்க போறோம் அப்படின்னு. ஸோ அது தேடி போற வழியில நம்ம தீபிகா படுகோனேயும் மாட்றாங்க. ஸோ அவங்கள பிடிக்கிறதுக்கு சில ஏற்பாடும் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகன் பிரபாஸ் அவர்கள் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? தான் உண்டு, தான் சந்தோஷம் உண்டுன்னு இருக்கவர் தான் நம்ம பிரபாஸ் அவர்கள். ஸோ ஒரு ஹீரோ கணக்கா வந்து பயங்கரமான ஆளா வந்து காட்டியிருப்பாரு. எந்த ஒரு அசைன்மென்ட் குடுத்தாலும் சும்மா செம்மையா செஞ்சு முடிப்பாரு. ஃபைட்ன்னு வந்துட்டா அவர் வின் பண்ணாத ஃபைட்டே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஆளா தான் நம்ம பிரபாஸ் அவர்கள காட்டியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு இந்த ஒரு அசைன்மென்ட் வருது. அதாவது தீபிகா படுகோனேயே பிடிக்கிற ஒரு அசைன்மென்ட் வருது. ஸோ அதுக்காக போற வேலைல நம்ம தீபிகா படுகோனே மாட்றாங்களா? இல்ல நம்ம பிரபாஸ் அவர்கள் எந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்குறாரு? ஸோ அவருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ஸோ அது மட்டும் இல்லாம வில்லன்ஸ்க்கும் நம்ம பிரபாஸ் அவர்களுக்கும் என்ன ஒரு பிரச்சனை நடக்க போகுது? அப்படின்னு வந்து எனக்கே ஒரு புது இன்ட்ரஸ்டிங்கா தாங்க இருக்கு. ஒரு இடத்துல வந்து நம்ம பிரபாஸ் அவர்கள் வந்து சண்டை போட்டிருப்பாரு. அதுவும் வில்லனோட ஆளுங்ககிட்டயே வந்து சண்டை போட்டிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வில்லனுக்கும் நம்ம பிரபாஸ் அவர்களுக்கும் ஃபிளாஷா இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம பிரபாஸ் அவர்கள் ஹீரோனா அப்ப வில்லனை எதிர்த்து தான் போராடணும். நம்ம தீபிகா படுகோனே அவர்களுக்கு அமிதாப் பச்சன் அவர்கள் மட்டும் துணையா இல்லாம பிரபாஸ் அவர்களும் துணையா வந்தாருன்னா, படம் எந்த மாரி இருக்கும்? எந்த மாரி ஆக்ஷன் பிளாக் இருக்கும்? எந்த மாரி ஃபைட் இருக்கும்? அடேங்கப்பா! எவனாலயுமே யோசிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த படத்த கிட்டத்தட்ட ஹாலிவுட் படத்தையே மிஞ்சுற அளவுக்கு வச்சு சரியா செதுக்கியிருக்காங்க. அந்த வண்டிகளா இருக்கட்டும், அது மட்டும் அவங்க யூஸ் பண்ண கிராபிக்ஸா இருக்கட்டும், ஒருத்தர் வந்து லிஃப்ட்ட யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரியலா பார்க்குற மாரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சிஜி ஒர்க் பயங்கரமா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு ஒரு ஆள் இருக்காப்புல. அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோனா உசுரு. நம்ம ஹீரோக்கும் உசுரு. பட் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு மாரி காதல் வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம, நம்ம தீபிகா படுகோனேக்காக நம்ம பிரபாஸ் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்றாரு, எதுக்காகலாம் பண்றாரு அப்படின்றது
ஒரு டீட்டெயில்டா குடுப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம தீபிகா படுகோனே அவர்களுக்கு குழந்தை பொறந்தே ஆகணுங்க. அந்த குழந்தைய காப்பாத்துறது தான் நம்ப அமிதாப் பச்சன் அவர்களுடைய வேல. ஸோ, அந்த குழந்தைக்கு இந்த உலகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அந்த குழந்தை பொறந்தா இந்த உலகம் எப்படி மாறப்போகுது? ஸோ, அந்த குழந்தை என்ன விஷயம்? அப்படின்றத இந்த கல்கி படத்துல பயங்கரமா குடுத்துருக்காங்க. நானும் பார்க்க ரொம்ப ஆவலா தாங்க இருக்கேன். ஸோ, அந்த குழந்தை பொறந்தா என்ன நடக்க போகுது? அப்படின்னு தெரிஞ்சுக்க நானும் வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பிரபாஸ் அவர்களுடைய ஃபைட் சீன்லாம் சொல்லவே முடியலங்க. ஒவ்வொரு அடியும் சும்மா இடியாட்டம் இறங்குது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வண்டியில வரும்போது, அந்த வண்டிய கீழ போட்டு அவரு பறந்து வர்றத பார்க்கும்போது, அடேங்கப்பா! என்ன ஜம்ப்டா! அந்த மாரி தான் தோணுச்சு. ஸோ அது வண்டி தூக்கி விட்டதா, இல்ல அவருடைய ஓன் ஜம்பா தெர்ல. பட் ஆனா ஜம்பே பயங்கரமா தான் இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் வந்து படத்துல பயங்கரமான எஃபெக்ட்ஸ், பயங்கரமான சிஜிலாம் பண்ணி வெறித்தனமா குடுத்துருக்காங்க. பார்க்கவே அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்குங்க. அந்த குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி எல்லாரும் அடிச்சுட்டு சாவுறீங்க? அந்த அளவுக்கு இந்த குழந்தை வந்து முக்கியமான்னு வந்து நம்ம தீபிகா படுகோனே அவர்களே கேட்கறாங்க. ஸோ அப்பதான் நம்ம மெயின் வில்லன காட்டுறாங்க. ஸோ அவரு வந்து புது பிரபஞ்சம் உருவாகப் போகுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை பொறக்கறதுக்கும், பிரபஞ்சம் ஒண்ணு புதுசா உருவாகுறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிய வரும். ஸோ ட்ரெய்லர வச்சு எக்ஸாக்ட்டா எதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்ப எதிர்காலம் எப்படி வேணா மாறலான்ற மாரி எப்படி வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கமலஹாசன் அவர்கள கடைசி வரைக்கும் காட்ட மாட்டீங்களான்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, "டேய் நான் கடைசியில காட்டுனதே கமலஹாசன் அவர்கள தான்டா" அப்படின்ற அளவுக்கு அடப்பாவிங்களா! அடையாளமே தெரியாத அளவுக்கு நம்ம கமலஹாசன் அவர்கள் கடைசியில வந்து மிரட்டிட்டு போயிட்டாரு. நானும் எதிர்பார்த்தேன். நடுவுல எங்கனா கமலஹாசன் வருவாரா, வருவாரா, வருவாரா அப்படி இல்ல. நான் கடைசில தான் வருவேன். பயங்கரமா ஹிண்ட் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசில வந்து பயங்கரமா குடுத்துட்டு போயிருக்காரு நம்ம கமலஹாசன் அவர்கள். இந்த கல்கி படத்துல நம்ம கமலஹாசன் அவர்களுடைய வில்லத்தனம், வெறித்தனமா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு நெத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு மாரி இருக்கும். ஸோ, அதிலேயே வந்து எரிமலையே குமிஞ்ச மாரி தாங்க இருக்கும். ஸோ, அதுவே பயங்கரமா தான் இருந்தது. பார்ப்போம். நம்ம கமலஹாசன் அவர்கள் இப்படி செய்ய போறாரு செய்கை அப்படின்றத. நம்ம பிரபாஸ் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள், தீபிகா படுகோனே அவர்கள். ஸோ இந்த மாரி எக்கச்சக்க கேரக்டர் இருக்குங்க. பயங்கரமான வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் வரப்போகுது. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண தயாரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் பயங்கரமா தயாரா இருக்கேன். ஸோ உங்களுடன் சேர்ந்து நானும் பார்க்க ஆர்வத்துடன் இருப்பதால் இப்போதைக்கு விடைபெறுகிறேன். படம் ரிலீஸ் ஆனவுடனே வருகிறேன். ஓகே நன்றி. பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க குட்டி பசங்களுக்கு போட்டு காட்டுங்க.